ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் விருந்து. நாம் இன்றைக்கி பீக்கங்காய் தோலில் சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் 2 பீக்கங்காயோட தோலை சீவிட்டு தண்ணியில் அலசிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணும். தோல் நல்லா வதங்கி சுருண்டு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பீக்கங்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டு சட்னி அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக மல்லி, 5 வத்தல் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ½ டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். பருப்பெல்லாம் பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வறுக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் சின்ன வெங்காயம், பூண்டு, சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா தோலில் சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிப்புக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கரண்டியை வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு 1 கத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோம்னா நமக்கு பீக்கங்காய் தோல் சட்னி ரெடி ஆயிரும். சூடான சாப்பாட்டுக்கு, இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.